அமுதா, எங்க உன் உன் மாமியார்லாம் காணோம்? எடி, அதெல்லாம் விடு. என் மகளை அங்கிட்டு தான் பின்னாடி கொல்லை பக்கம் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நான் சொன்ன விஷயம் என்னடி ஆச்சு? அட, அதுக்கு தானே வந்திருக்கேன். சொன்ன விஷயம் சக்சஸ். காசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. இடி இடி, இங்கே கொடுக்க வேணாம். சசி, வெளியில போ. என் மாமியார் கிட்ட என்ன தேவை சொல்லிட்டு வாரேன். ஓடு ஓடு, அங்கே போயிட்டு நில்லு, வெளியில நில்லு. அங்கே வந்து வாங்கிக்கிறேன்டி. உங்ககிட்ட காசு வாங்குறது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வேறடி, அது வேற வில்லங்கம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீ போ, நான் வந்து வாங்கிக்கிறேன். இங்கே வர்றா இம்புட்டு பயமா உன் மாமியாவுக்கு? பரவாயில்லம்மா, நல்லா வருவேன். இல்லடி, என் புருஷங்காரே ஏற்கனவே அவன் நகைச்சி கொடுக்க ஒன்றும் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு பேசுகிறாரு. ஏன் காது குத்து கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுதான் சங்கடமாக இருக்குது. அதனால காசு வாங்குற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கிளவி என் புருஷன்கிட்ட போட்டு விட்டுண்டி. அதுக்காக தான் சொல்கிறேன், உனக்கிட்ட காசை யாருக்கும் தெரியாமல் என்கிட்ட கொடு. அது சரி, அப்புறம் எப்படி போயிட்டு நீ நகை எடுப்ப? நீ ஒத்தையில் போவியா? அது நான் எங்கள் அம்மா வீட்டில் சொல்லி அப்படியே போய் எப்படியாவது எடுப்பேன். அது ஒன்று பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. முதல்ல நீ காசை தெரியாமல் கொடு. காசை கொண்டு வந்திருக்கியப்ப இல்லை வீட்டில் போய் எடுக்கணுமாடி? கையில் நான் வச்சிருக்கிறேன், உனக்கு தாரேன். அப்படியா? அப்போ வெளியில் போய் நில்லு, சின்னத்தா வீட்டு பக்கத்தில் நில்லு. இந்த வந்துட்டேன். என்ன அங்கே போக சொல்கிறாமதா? நின்னா என்ன? என்ன 10 மைல் தூரமா? இன்னும் இருக்க வீடு தானே, அங்கே போய் நில்லு. அப்போ தான் யாருக்கும் தெரியாது. அட, என் பக்கத்து விட்டு அந்த கிளவியை மாமியாட்ட போட்டு விடுண்டி. அதுக்காக தாண்டி சொல்கிறேன், இங்கே நிற்க வேண்டான்னு. காசு வாங்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமாம், வட்டிக்கா வாங்கியிருக்க? எம்புட்டு வட்டி? அதெல்லாம் நமக்கு தெரியாதும்மா. காசு கேட்டேன், கொடுத்தாக. வட்டி விவரம் பற்றி எனக்கு தெரியாது. வட்டி விவரத்தை பற்றி சாயங்காலமாக நீ வந்து கேட்டுக்க. சரி சரி, என்கிட்ட காசு கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் வட்டி விவரத்தை நான் என்னத்தை கேட்டேன்? சாயங்காலமாக நான் ஃபோன் அடித்து கூட கேட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, ஓடு ஓடு, நான் வாரேன். அமதா, ஏத்தே, என்ன வேலை பார்க்குற? என்னத்தை பண்ணுறேன்? இப்போ ஏற்றி வச்சுக்கிட்டு தாண்டி அங்கிட்டு உட்காந்துருக்கிறேன். அவள் சுட்டி சுட்டி அம்பிட்டு சுட்டி பண்ணுறா. நடப்பழக வேற ஆரம்பிக்க போகிறாளா? ஒன்றும் சொல்ல முடியல. என்ன சேட்டை தெரியுமா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்னத்தா சசி, எந்த ஒரு அம்மூட்டு பக்கம் உன் பேத்தியையும் ஒன்னையும் பார்த்துட்டு போலாம்தே வந்தி. ஆளைக்கானுமே என்னடான்னு அமுதாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீ. இப்போதான் கொல்லை பக்கம் பிள்ளைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காவன்னு சொன்னான். சரி, அங்கிட்டு தாண்டி பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அமுதா, 2 நாளாக தண்ணி தூக்கிறியா இல்லை பிள்ளைய வச்சுக்கிறியா? பிள்ளைய வச்சுக்கிட்டீங்கன்னா நான் கூட தூக்கிட்டு வந்து ஊற்றிடுறதா, இல்லை நீ போறியா? அவளை வச்சுக்கிறேங்கத்த, நம்மளாலாம் பார்த்துக்க முடியல. அவள் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சரி வராது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கூட 2 குடம் தண்ணி தூக்கிட்டு வந்து ஊற்றிடுறேன். பாத்தியா சசி, பெத்த அவளை பார்த்துக்க அவளால் முடியலையா? என்னத்த சொல்ல. ஆனால் அவகிட்ட ரொம்ப சேட்டை தான் பண்ணுறா. என்கிட்ட சமத்து போல இருப்பா, பிடிச்சி வைக்க முடியல. ஓடுதாங்கிறேன். அவளும் சும்மா வருப்பா, வளர்ந்துட்டால பிள்ளை, அப்புறம் ஓடாமல் என்ன செய்வா? சரித்த, நானும் போயிட்டு வரேன். அமுதாவோட 2 நாள் தண்ணி தூக்கியாந்தாது ஊற்றுவோம். ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்ல முடியாந்தேன். இன்ன வரைக்கும் உமாவா அங்கே என்னன்றாலும் தெரில. அண்ணன் கூட தண்ணியில் போய் அலம்பிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரித்தா, நான் பிள்ளையை போய் பார்க்குறேன். போத்தே போய் வேலையை பார்த்தேன், பிள்ளையை பார்த்தேன் முதல்ல. அப்புறம் என்ன, மாமியார் தான் அங்கிட்டு போயிருச்சே, காசு அங்கே தந்துடவா? சசி, சொல்கிறத கேளு. டபக்குன்னு உள்ளே வந்து தொலைஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்படியே போட்டு விட்டுரும். என் புருஷனுக்கு எனக்கு சண்டை சல்லி பறக்கும். 2 நாளாகவே சண்டைன்னு தான் எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே வரு, நான் சொல்கிறத கேளு. நீ போய் நில்லு, குடத்தை எடுத்துக்கிட்டு வாரேன். இல்லைனா காசை வாங்கிட்டாது, அப்புறம் குடத்தை எடுத்துக்கிட்டு போவோம். இப்போ அந்த வாரேன். சரி வாரேன்னு லேட் பண்ணிகிட்டு இருக்காத. கிறுக்கி மாதிரி அங்கே போய் நின்றுக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி நினைப்பா? போகிறவோ வரவோ. என்ன, டக்குன்னு வந்துரு. இடி, ஒரு 5 நிமிஷம் நிற்க மாட்டியா? எம்மா, வாங்கிட்ட என்னமோ வாங்காசை தார மாதிரி நீ போடுற சீனு தாங்க முடியலை. அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு தாரதுக்கு முட்டா. அப்போ நீ போய் வாங்கியிருக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு வாங்க சொன்னேன்? நான் வாங்க தெரியாமையா? என்னமோ நீ அடிக்கடி வாங்குவேன், அதுக்காக சொன்னேன். சரிடி, ரொம்ப பேசுவேன். போ வாரேன். அப்பாடா, எப்படியோ சசி காசை வாங்கிட்டு வந்துட்டான். இனிமேல் போயிட்டு அம்மா கிட்ட போய் காசை கொடுத்துட்டு நகை எடுக்க போக வேண்டியதான். வேற வழியே இல்லை. இந்த மனசனுக்கு மட்டும் காசு விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சிச்சு ஒரு வழி பண்ணி விட்ருவாரு அம்மா. அவருக்கு காதில் போகவே கூடாது. இந்த விஷயத்தை பற்றி அவருக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். உசுரோட மனசன் கொன்றுவார். ஆமாம், தெரியாமல் தான் இதை நடத்தணும். இல்லை என்ன ஆகும் தெரியாது. நகையை தெரியாமல் தான் எடுத்துக்கொண்டு என் தங்கச்சிகிட்ட கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா அக்கான்னு என் முறைக்கு நான் ஏதாவது செய்கிறது இல்லையா? நம்மளால் முடிஞ்ச ஒரு 2 கிராம் கூட பண்ணலன்னா எப்படி நல்லாவா இருக்கும்? ஆமாம், இவர் சொல்கிறாருன்னு கேட்டுகிட்டு இருக்குதா, ஒன்றும் சரி வராது. சரி, ஏற்கனவே சசி திட்டிவிட்டு போனேன். சீக்கிரம் வான்னு நம்ம வாட்டிக்கு நின்று பேசிகிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. போயிட்டு அவள்கிட்ட காசை முதல்ல வாங்கிட்டு வந்துடணும். சாமி, குடத்தை எடுத்துகிட்டு போமா? வேண்டாம், முதல்ல காசை கொண்டாந்து பீரோக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா தான் குடத்தை எடுத்துக்கிட்டு போகணும். இவள் வேற கத்த ஆரம்பிச்சிடும். அப்போ குடத்தை எடுத்து தண்ணி ஊற்றிக்கிட்டு கிடந்தோம்னா
எம்புட்டு நேரத்தில் வந்து நிற்கேன். சே, என் எதிரி வீட்டு பக்கத்துலலாம் நிற்கேன். அவள் வேற எட்டி பார்த்தான்னு என்னடா நம்ம வீட்டுக்கிட்ட நிற்கிறான்ல நினப்பா. அவளுக்கு நமக்கு ஏழாம் பொருத்தம். இந்த அமுதா வருதான்னு பாரு, எங்கே வந்து என்னை நிற்க சொல்லியிருக்கு ஒரு காசை வாங்கி அங்கிட்டு வைக்கிறதுக்கு. எம்மா சசி, வீட்டிலேருந்து இங்கே வர இவ்வளோ நேரமா? ஏன் அமுதா படுத்தி எடுக்கிற? அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை சசி, இருந்தாலும் மாமியை பார்க்குதா வைக்குதா இங்கிட்டு வரதை பார்த்துச்சுன்னா என்னமோ நினைக்கும்ல. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டுல வரணும். எப்பா நீ இருக்கிறியே என்ன போ, இம்புட்டு பயம் பயப்படுற. சும்மா இல்லைம்மா, நான் அந்த கடனை எப்படி கட்டி முடிப்பேன்னு நான் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ வேற தூக்கம் கூட வர மாட்டேங்குது படுத்தா. எங்கள் 2 பேத்துக்கும் சண்டைனா சண்டை டெய்லிக்கும். நான் அக்காங்கிற முறையில் தங்கச்சிக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மனுஷன் காது குத்துக்கு போகக்கூட கூடாதுன்றாரு. இல்லை, நானும் தான் தெரியாமல் தான் கேட்குறேன். உன் தங்கச்சி மதிச்சு ஒரு பத்திரிக்கை வீட்டில் கொண்டு வந்து வைக்கல, ஒரு 300 ரூபா ஆகாத சேலையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. அதுக்கு நீ இப்படி செய்யணும்னு ஆசைப்படுத? ஏன் ஒரு 1000 ரூபா மொய் எழுது, 20,000த்துக்கு நகை எடுத்து கொண்டு கொடுக்கணுமா என்ன? ஏன் முதா உனக்கு? எனக்கு எப்படி கோவம் வருதே, அப்புறம் ரெங்கராஸ் கோவம் வராதா? கோவம் வருமா வராதா சொல்லு. இங்கே பாரு, காசை மட்டும் கொடு. கண்டது கிடையாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும். காசை கொடுத்துட்டு போடி முதல்ல. சும்மா நீயும் புரியாமல் பேசுறிய சசி. என்ன சசி நீனும்? அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. சும்மா என்னதான் இருந்தாலும் ஒரு தங்கச்சி எனக்கு அவ. இன்னைக்கு நான் செஞ்சு வச்சேன்னு நான் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன். நாளை பின்ன அவள் கொண்டு வந்து அந்த திருப்பி போட மாட்டாளா? இன்னைக்கு விற்கிது தங்க ரேட்டு அம்புட்டு. இப்போ நாளை பின்ன நம்ம செஞ்சு வச்சோம்னா அப்போ எம்புட்டு விற்கும். பொம்பளை பிள்ளைக்கு ஆகிட்டு போகுது அப்படின்னா சசி நான் நினைக்கிறேன். அங்கே 4 பேர் கேட்பாவில்ல, உன் அக்கா என்ன செஞ்சா, உன் தம்பி என்ன செஞ்சேன், அவள் சொல்லுவாளே என் அக்கா தோடு கொண்டு வந்தா அதை பண்ணா இதை பண்ணானே. அதுக்குதான். இது மட்டும் ரெங்கராசுக்கு தெரிஞ்சிச்சு நீ தொலைஞ்ச. அது என்னவோ உண்மைதான். அந்த மனுஷனுக்கு தெரியாம தான் நானும் பார்த்துக்கலான் இருக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்தா கரெக்டாக இதில் 20,000 இருக்குது. எவ்வளோ வட்டி போடும் என்னெல்லாம் நமக்கு தெரியாதுமா. நீ போய் வீட்டில் விசாரிச்சுக்கணும். அதுக்கிட்ட சொல்லிட்டேன் சரியா? உன்னை வந்து விசாரிச்சுக்க சொல்லிருச்சு. சரி சரி, எங்கிட்ட நீ காசை கொண்டு வந்து கொடுத்தியே, எனக்கு அதுவே பெரிய விஷயம். சசி, அந்த லோனுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணோம்ல, என்னமோ 20,000 லோனு, அதை கூட சொன்னியே. 25 கூட இருந்தால் பரவாயில்ல, அதை வாங்க கட்டிவிடுவோம். இந்த கடனை அடைச்சிவிடுவோம். லோனு வாட மாதம் மாதம் கட்டிக்கிறலாம், வட்டி கட்ட முடியாது. எல்லாம் நான் உனக்கு பண்ணணும் அப்படி தானே? அப்படி இல்லை சசி, யாருக்கிட்ட சசி நான் போய் கேட்பேன்? உன்னைய விட்டால் யார் இருக்கா எனக்கு சொல்லு. அதுக்காக தான் உன்னைகிட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி என்னத்தையாவது சொல்லி விட்டு போ. சரி காசை பிடி இந்தா. சரி சசி, நேராக போயிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் கொடுக்க போகிறேன். இங்கே கொடுக்க போறியா? ஆமாம். லூசானே, அதை கொடுத்து வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் தான் நாளைக்கு வாக்கில் தான் இந்த மனசு எனக்கு தெரியாமல் போய் கடையில் எடுத்துக்கிட்டு வரணும். சரி சரி, என்னத்தையே பண்ணு, காசை பிடி. கொண்டா சசி, ரொம்ப நன்றி. பரவாயில்லட்டி. சரி நான் போயிட்டு வரேன், பத்திரம் காசு. சரி சசி போ. அப்பாடா, காசு கைக்கு வந்துருச்சு. நகையை எடுத்து வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அம்மதா வாயா, எங்கே உன் மகளை காணோம், நீ மட்டும் வந்திருக்க? அந்த பிள்ளையை மாமியை வீட்டில் வச்சிருக்குதுமா. நான் சும்மா ஒரு சோழியாக வந்தேன். என்னடி இது கையில் காசு வச்சிருக்க? ஆமாம் ஆமாம், இரு சொல்கிறேன். ஆமாம், அண்ணன் எங்க? அண்ணன் எங்கம்மா போச்சு? அவனா வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். சரி, காசு எதுக்குடி அதை சொல்ல மாட்டேங்கிற? மா, தங்கச்சி வீட்டுக்கு நகை செய்யலாம்னு சசிக்கிட்ட சொல்லி ஒரு ஆளுக்கிட்ட வட்டிக்கு வாங்கினேன். 20,000 இதை இருக்குது. இதை நான் பத்திரமா வையுமா. நாளைக்கு 2 பேரும் போயிட்டு ஒரு சின்னதாக தோடு 1-2 கிராமில் தான் எடுத்துக்கிட்டு வருவோம். என்னது தொங்கச்சி வீட்டுக்கா? எவடி உனக்கு தொங்கச்சி? என்னாச்சு? வாடா ஐயா, இங்கே வாரு, காசை கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறா. என்னடின்னு கேட்குறேன். வட்டிக்கு வாங்கினாலாம் எங்கனையோ, அதை கொண்டு வந்து தொங்கச்சிக்கு தோடு எடுக்கிறாளாம். தோடு 2 கிராமில் தொங்கச்சி மவளுக்கு. என்னடா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? நீயே கேளு அவகிட்ட என்னன்னு. இவெல்லாம் பிள்ளையா? என்னன்னே? என்ன அமுதா, அது யாருக்கு நகை எடுக்க போற? சொல்லு அமுதா, ஏது இந்த காசு? ஏது பேசு. அண்ணே, சசிக்கிட்ட சொல்லி சசி பக்கத்து வீட்டில் வட்டிக்கு விடுதாவில்ல, அங்கே 20,000 வாங்கிட்டு வர சொன்னானே. அதில் 2 கிராம் ஜிமிக்கி எடுத்துக்கொண்டே அந்த பிள்ளைக காதில் போட்டு விடலான்னு நினச்சேனே. என்னதான் இருந்தாலும் உன் அக்கா என்ன செஞ்சாலும் அங்கே 4 பேர் கேட்க மாட்டாங்களா? அதுக்காக தானே வாங்கினேன். அது சரி, இது வாங்கின விஷயம் புருஷனுக்கு தெரியுமா? அண்ணே, அவர்கிட்ட எதுவும் சொல்லி தொலைச்சிடாதண்ணே, அவருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. அவருக்கு தெரியாம தனியா வட்டிக்கு வாங்குற இல்ல? இது நல்லதா?
இல்ல இப்படி பண்ணலாமா? சொல்லு அமுதா, இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். அண்ணே, அவர் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு பேசுகிறாருண்ணே. அப்படி இருக்க முடியுமா நம்ம? அது எப்படி? தங்கச்சி வீடாக இருந்தால் போகாமல் இருப்பாரா, இல்லை செய்யாமல் இருப்பாரா, பண்ணாமல் இருப்பாராண்ணே? நீயே சொல்லு. அதனால தான் அவருக்கும் எனக்கும் 4 நாள் சண்டை. நான் சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட பேசுறது கூட இல்லை சரியா. நான் தான் சசிகிட்ட சொல்லி காசு வாங்கினேன். அவருக்கெல்லாம் தெரியாது, நீ சொல்லிடாதனே. என்னம்மா இது? அமுதாவுக்கு அறிவு இருக்கா இல்லையாம்மா? என்ன பேசிட்டு இருக்கு பாரு. அந்த மனுஷன் சொல்றதுல தப்பே கிடையாது. இதுதான் அறிவு இல்லாம இருக்கு இப்படி. இதுக்கு அறிவு இருந்தா ஏன்டா அப்படி பண்ண போகுது? பாசம், தங்கச்சி பாசம் சும்மா விடுமாங்கிற மாதிரி தங்கச்சி மேலே உள்ள பாசத்தில் வட்டிக்கு வாங்கி செய்ய போகுதான். ஐயோ, மாமே விடு. நம்மளே செய்கிறதுக்கு பிடிக்கல, போகிறதுக்கு பிடிக்கல. இவ சும்மா கிடக்க மாட்டேங்கிறாடா தங்கச்சி தங்கச்சின்னு. அக்கான்னு துளி கூட அவளுக்கு பாசம் கிடையாது இவ மேலே. இவ தொங்கச்சியான்.